Hello everyone, welcome back to my channel. Now that I'm Imtiaz and this is the 5% Club. Guys, இது ஒரு market analysis video, so let's get right into it. Okay, இது எந்த விதமான டிப்பும் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் ஏன் வியூ ஆன் மார்க்கெட் நாளைக்கு நான் எப்படி ட்ரேட் பண்ண போகிறேங்கிறது தான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நமக்கு நிஃப்டியில் ஒரு ட்ரேட் கிடச்சிருந்துச்சு. ஓகே, கரெக்டாக 15 மினிட்ஸில் பார்த்தா நம்ம லெவலுக்கு வந்துச்சு. நம்ம லெவலுக்கு வந்தோடனே நான் என்ட்ரி பண்ணேன். அதாச்சும் 20865 நான் என்ட்ரி பண்ணேன். 20825 என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ இந்த நான் பொசிஷன் ஹோல்டில் தான் இருக்குது. நாளைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி சைட்வேஸ் போகிறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரேலி ஆகிடுச்சு. ஓகே, வெரி குட் ரேலி ஆச்சு. இங்கேருந்து எடுத்துக்கலாம், எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கலாம் ரேலி. ஸோ ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகணும். இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, பேங்க் நிஃப்டி நல்ல ப்ராஃபிட் புக்கிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பொசிஷன் எங்கே இன்னும் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா 20,970க்கு மேலே நான் பொசிஷன் ஆட் பண்ணுவேன். ஓகே, 20,970க்கு மேலே பொசிஷன் ஆட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி எந்த பொசிஷனுமே இருக்காது. இப்போது நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும். எவ்வளோ சைட்வேஸ் போனாலும் இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா விட்டுருவேன். ஷார்ட்டிங் இப்போதைக்கு ஐடியா எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஷார்ட்டிங் எங்கேருந்து பண்ணுவேன்னா 20,725க்கு கீழே தான் ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, அது வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நமக்கு இன்றைக்கி இங்கே ஒரு ட்ரேடை ஆன்டிசிபேட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல, டைரெக்டாக கீழே வந்துருச்சு. இந்த புஷ் டவுனுக்கு அப்புறம் இந்த புல்லை எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட் கிடைக்கல. பிகாஸ் இங்கே ஆல்ரெடி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ப்ரெஷர் இருக்குது. ஓகே, ஸோ என்னாச்சுன்னா அது போக இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறனால எனக்கு நல்லா தெரியும் இதுக்குள்ளே ஸ்க்வீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாச்சும் 46,925க்கு மேலே போச்சுன்னா பை பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் 46,835 இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன். லெட்ஸ் சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. நெகட்டிவ் இப்போ பார்க்க வேணாம், செல்லிங் இப்போ பார்க்க வேணாம். ஒரு வேளை 46,400 கீழே வந்துச்சுன்னா வேணால் நம்ம செல்லிங் பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் செல்லிங் யோசிக்க வேணாம். மோஸ்ட் ப்ராபப்லி சைட்வேஸ் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் பேங்க் நிஃப்டி. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் நம்ம கீழே ஸ்ட்ராட்டஜியில் வாங்கினது இன்னும் ஹோல்டில் இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் இப்போ ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது நமக்கு 1:10 ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இப்போ இதில் நமக்கு 1:10 இருக்கும். ஓகே, 1:10 இருக்கும். இங்கே கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டுருக்கு, பட் இட்ஸ் ஃபைன். ஓகே, இதே இந்தியன் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ட்ரேட். இப்போ நம்ம 1:7 உட்காண்ட்ருக்கோம். ஓகே, ப்ரைஸிங் எக்ஸாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது என்னோடய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 5866 இருக்குது. அதாச்சும் ரெண்டோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸுமே இதோடதும். ஓகே, இதில் பார்த்தா 1:6, இதில் 1:7. ஏன்னா இதில் ஸ்டாப் லாஸ் சின்னது, இதில் ஸ்டாப் லாஸ் பெருசு. இதில் 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், இதில் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஆனால் குவான்டிட்டி இங்கேயும் ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான். ஸோ இதுதான் யூஎஸ் ஆயில். இது நம்ம கீ லெவல் ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரி. கீ லெவல் ஸ்ட்ராட்டஜி இப்படி தான் ஒர்க் பண்ணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இது ஒர்க் பண்ணுது. நான் இது எங்கே வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன்னா $68.10 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். லெட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நெக்ஸ்ட் கோல்டில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இப்போதைக்கு கோல்டில் என்கிட்ட எந்த பொசிஷனுமே இல்லை, ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் இல்லை பிரேக் அப், இது ரெண்டு ஆச்சுனாலுமே நம்ம யோசிக்கலாம். பட் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது இப்போது. அதனால் ஒரு வேளை 2025க்கு கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். சேஃப் பை எதுன்னு பார்த்தா இதுதான். அதாச்சும் இங்கே இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சேஃப் பை. 2010க்கு கீழே தான் சேஃப் பை. இங்கேயும் நல்ல ரெஸ்ட் ரிவார்ட் ரேஷியோவே கிடைக்கிது, 1:7 கிடைக்கிது. ஸோ ஒன்று இது ட்ரேட் பண்ணுவேன், இல்லாட்டி இது ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ கோல்டில் இதுதான் என்னோடய கரண்ட் ஐடியா. நெக்ஸ்ட் 4 ஸ்டாக்ஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங் மாருதி சுசுக்கி ஒரு நல்ல லெவலில் இருக்குது. மாருதி சுசுக்கி ஒரு வேளை 10, அதாச்சும் 10,775க்கு மேலே போச்சு நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 10,570 இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் மாருதி சுசுக்கி. இது ஒரு அப்சைட் மொமெண்டமில் போயிட்டுருக்கு. அது போக ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. பிரேக் பண்ணிச்சுன்னா வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் இஸ் அகர்வால் இண்டஸ்ட்ரீஸும் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப் டவுன், அப் புல் பேக், அந்த டீப் கரெக்ஷன், அப்
ஓகே, இங்கே ஒரு டீப் கரெக்ஷன் சான்ஸ் இருக்குது. இப்படி வந்து போச்சுனாலும் ஓகே. அதனால நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா, லாஸ்ட்டு 2:30க்கு இந்த இடத்துல 975 ஏதாச்சும் காஸ்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 940 இருக்கும். இல்லை அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பையும் இந்த லெவலுக்கு வந்தால் தான் எடுப்போம். இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேயாச்சும் நல்ல இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் கிடச்சா என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் இஸ் வேதாந்தா வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. நாளைக்கு 250க்கு மேலே கிடச்சா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். எஸ்எல் வந்துட்டு 235 இருக்கும். ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல பிரேக் அவுட், அதாச்சும் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, நெக்லைன் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்டாக இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கும், அதாவது இப்படி போகிறக்கு சான்ஸ் இருக்குது. தெர் இஸ் அ ஹையர் ப்ராபபிலிட்டி. ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கணும், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் போகும். திஸ் இஸ் வாட் இஸ் ஐம் ஆன்டிசிபேட்டிங் இட். லெட்ஸ் சி ஹவ் இட் ஒர்க்ஸ். நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் போகுமானா கண்டிப்பாக கிடையாது. அது எப்படி போகணுமோ அப்படி தான் போகும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட் பிடிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. சின்ன சின்ன லாஸ் கொடுக்குறது தான் உங்களோட மெயின் கோல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் குஜராத் நர்மதா இஸ் ஆல்சோ ஆன் அன் அப் ட்ரெண்ட். அதாவது இது ஒரு நல்ல ஒரு அக்யூமுலேஷன். ஓகே, எவ்வளோ நாள் அக்யூமுலேட் ஆகிருக்கு இங்கேருந்து, அதாச்சும் 354 days. ஓகே, 1 year அக்யூமுலேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் ட்ரை பண்ணிருக்கு. 745 என்னோடய ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். டார்கெட் 775, செகண்ட் டார்கெட் 885. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். ஸோ கீழே ஸ்ட்ராட்டஜியும் நல்லா ஸ்ட்ராங்காக போய்ட்டுருக்கு, நல்லா பாருங்கள். இது வரைக்கும் நேற்று நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அது வரைக்கும் பிடிக்காம விட மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ட்ரேட்ஸ் ஒர்க். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வீடியோ இப்போ லாஸ்ட்டில் உங்களுக்கு கிடச்சிரும். அதையும் பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸை க்ளியர் பண்ண முடியும். ஆல்ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டேக் கேர். பாய்.